எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கொள்கை சொந்தங்களே, பொதுவாக இந்த ரம்லான் மாதம் வந்துவிட்டால் அதிகமாக நாம் செவியிடக்கூடிய ஒரு வசனம் எதுவென்று சொன்னால், ஷஹ்ரு ரம்லான் அல்லதி ஃபீஹி உன்சிலில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் பையினாத்து மினல் ஹுதா. நிச்சயமாக இந்த ரம்லானுடைய மாதத்தில் தான் குர்ஆனை இறக்கினோம். இது எப்படிப்பட்ட வேதமாக இருக்கிறது என்று சொன்னால், மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியதாகும். மனிதர்களுக்கு நன்மை எது தீமை எது என்று பிரித்து அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆகையினால் எவர்கள் இந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை அதிகமாக செவியிடுகிறோம். அப்ப அருள்முறை திருக்குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரம்லானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுமையாக ஓதி காண்பிப்பார்கள். ரம்லானுடைய மாதத்தில் மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த முழுமையாக குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த ஆண்டிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை குர்ஆனை ஓதி காட்டியதாக ஹதீஸை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில நாம் குர்ஆனோடு அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையினால் இந்த ரம்லான் மாதத்தில் மற்ற நாட்களை விட மற்ற காலங்களை விட அதிகப்படியாக குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த அருள்மறை திருக்குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து சொன்ன போது அந்த சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட புரட்சி, அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம், அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய மகத்துவமிக்க மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் பெரும்பாலான மக்களுக்கு மத்தியில் இல்லை என்ற ஒரு பதில் தான் வரும். அவர்களுக்கு மத்தியில் குர்ஆன் ஏற்படுத்திய அந்த மாற்றம் நமக்கு மத்தியில நம்முடைய உள்ளத்தில் அந்த மாற்றம், நம்முடைய வாழ்க்கையில் அந்த புரட்சி ஏற்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்லுவோம். அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், நம்ம அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து சொன்ன பொழுது அவர்கள் அந்த குர்ஆனை எப்படி புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தினார்களோ, உளப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தினார்களோ, அதை போன்று நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனோடு நமக்கு தொடர்பு இல்லை. குர்ஆனை ஓதுகிறோம், எதற்காக ஓதுகிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்துல வீட்டுல பரக்கத்து வரணும், வியாபாரத்தில் பரக்கத்து வர வேண்டும், மறுமையில் அது நமக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நம்முடைய குர்ஆனோடு இருக்கக்கூடிய நெருக்கம் இருக்கிறதே தவிர, அல்லாஹ் அந்த குர்ஆனுக்கு ஒரு இலக்கணம் சொன்னார் இல்லையா, இது நேர் வழி காட்டும், இது உங்களுக்கு நன்மையையும் தீமையையும் பிரித்து காட்டும் என்கிற அடிப்படையில நேர்வழியை தேடி குர்ஆனை அணுகுகிறோமா? எது நன்மை எது தீமை என்று புரிந்து அதை செயல்படுத்துவதற்காக எத்தனை பேர் நாம் குர்ஆனை அணுகுகிறோம் என்று சொன்னால், குர்ஆனை உள்ளுணர்வோடு உணர்வுபூர்வமாக நம்முடைய அணுகுமுறை இருக்கிறதா, இன்வால்வ்மெண்டோடு நம்முடைய அணுகுமுறை இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. உதாரணத்திற்கு இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் அதிகப்படியாக செல்போன்ல சில கேம்களை விளையாடுவாங்க. பப்ஜி மாதிரியான ஒரு கேம், அதுல எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் ஆகிடுவான்னு சொன்னா, அது விளையாடும் பொழுது அவனுடைய அந்த ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா வெற்றா குத்ரா சுன்றான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு ஒரு பெரிய அளவுக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்துவான். அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, ஆண் பிள்ளைகள் மட்டும் அதில் ஈர்ப்பு, பெண் குழந்தைகளும் செல்போனை பார்க்கிறார்கள், எல்லாம் செய்யறாங்க. ஆனால் ஆண் பிள்ளைகள் இந்த மாதிரியான கேம்ல அவருடைய நேரத்தை தொலைப்பதை போன்று அதில் ஈடுபடுவதை போன்று பெண் குழந்தைகள் ஈடுபட மாட்டார்கள். அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, இயற்கையாகவே ஆண் பிள்ளைகளுக்கு சண்டை போடணும், இது மாதிரியான உளவியல் சிந்தனை இருக்கும். ஒரு கடைக்கு, ஒரு பொம்மை கடைக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா பெண் குழந்தைகள் அந்த உருவ பொம்மைகளையும் விளையாடக்கூடிய அந்த சமையல் பாத்திரங்களையும் வாங்குவாங்க. ஆனா ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நேரா துப்பாக்கி, கத்தி, கப்படா இது மாதிரியான பொருட்களை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். இந்த உளவியலை புரிந்து கொண்டுதான் அந்த கேம்களை உருவாக்கியவன் அது மாதிரியான அந்த கேம்களை உருவாக்குவதை பார்க்கிறோம். அது மாதிரி இன்றைக்கு இளைஞர்கள்
சினிமாவில் தன்னுடைய நேரத்தை தொலைத்து சினிமாவிலே நடிக்கக்கூடியவர்களை தன்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக, கதாநாயகர்களாக, அரசியல் தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இயற்கையாகவே இளைஞர்களிடத்துல அந்த எண்ணம் இருக்கும். ஒரு அநீதியை தட்டி கேட்கணும், வீலிங், டூ வீலர்ல வீலிங் செய்யணும், பெண்களை சீண்ட வேண்டும், நல்ல பண்புகள் தீய பண்புகள் இரண்டும் கலந்த அந்த இளமை பருவத்துல இது மாதிரியான எண்ணங்கள் அவனிடத்துல இருக்கும். ஆனா அதனை செயல்படுத்த முடியாத ஒரு நிலையில வேறொருவன் திரையில் செயல்படுத்தும் பொழுது அதன் பால் ஈர்க்கப்பட்டு அதில் நடிக்கக்கூடியவனை தன்னுடைய கதாநாயகனாக, ஹீரோவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாடகத்துல எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆண்கள் பெரும்பாலும் அந்த நாடகத்தின் பக்கம் தங்களுடைய கவனத்தை திருப்ப மாட்டாங்க. ஆனால் பெண்கள் மட்டும் அந்த தொலைக்காட்சி நாடகத்துல அதிகமாக தங்களுடைய நேரத்தை செலவிடுவதும் அதை ரொம்ப இன்வால்மெண்டா பார்க்கற காரணம் என்னன்னா, பெண்களுக்கு மத்தியில சில குணங்கள் இருக்கும். ஒரு மாமியாராக இருக்கக்கூடியவள் மருமகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை இருக்கும். ஒரு வீட்டுல மருமகளுடைய செல்வாக்கு உயர்ந்து நின்றால் அந்த இடத்துல மாமியார் போட்டியாவா? மாமியார் செல்வாக்கு அதிகமாக இருக்கிற இடத்துல மருமகள் அந்த ஒரு எண்ணம் வரும். இப்படி பல வகையிலும் அந்த பெண்களுடைய உளவியலை புரிந்து கொண்டு இன்னைக்கு நாடகங்களை பார்த்தீங்கன்னா, ஆண்கள் எல்லாம் டம்மி பீஸா காமிப்பான், பெண்கள் தான் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் செய்வதெல்லாம் பெண்களாகத்தான் இருப்பார்கள். அது மாதிரி அந்த தொலைக்காட்சி நாடகங்களை கொண்டு போகிறான். இந்த எண்ணம், அந்த உளவியல் சிந்தனை என்பது இயற்கையாக பெண்களிடத்தில் இருக்கும். அப்ப அதுதான் அவர்களை அதிகமாக நம்மால் செய்ய முடியாததை இந்த பெண்கள் தொலைக்காட்சியில் அந்த நடிக்கக்கூடியவர்கள் செய்யும் பொழுது அதில் ஒருவராக அதில் ஏதோ ஒரு வகையில ஒரு கேரக்டரா மாறி போய் அதில் இன்வால்மெண்ட் ஆகிறது பார்க்கிறோம். ஆனால் இந்த அருள்மறை திருக்குறானை அந்த அடிப்படையில உள்ளுணர்வோடு ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனுடைய பொருளை உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால், சகாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திய அந்த புரட்சி மாற்றம் நிச்சயமாக நமக்குள்ள ஏற்படும். குர்ஆனை எப்படி இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி நாடகங்கள் இதை போன்ற விஷயங்கள்ல ஒரு இன்வால்வ்மெண்ட் காமிக்கிறாங்களோ, அதை போன்ற குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தத்தை புரிந்து, அது சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது நீங்கள் உங்களை சொர்க்கவாசியாக கற்பனை செய்து கொண்டு சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை கற்பனை செய்து பாருங்கள். ஆனா நம்ம போற போக்குலதான் தமிழ்ல பெரும்பாலும் தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நம்ம தமிழில் குர்ஆனை படித்தாலும் இன்வால்மெண்டோட படிக்க மாட்டோம். போற போக்குல அதை அப்படி படிச்சு போவோம். அப்படி படித்தால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாது. மாறாக அதில் ஒருவராக மாறிப்போய் சொர்க்கம் என்று படிக்கிற பொழுது அதனை பற்றி கற்பனை செய்ய வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை திருக்குறானிலே பல இடங்களில் கேட்கிறான், அஃபலாயத்த தப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபிஹிம் மின் அஃபாலுஹா, நீங்கள் இந்த குர்ஆனை பற்றி ஆய்வு செய்ய மாட்டீர்களா? ஆய்வு செய்வது, சிந்திப்பது என்ற வார்த்தையை அதிகமாக அல்லாஹ் சொல்வதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா, அதை புரிந்து கொண்டு அதை ஓத வேண்டும். சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அதனுடைய இன்பங்களை புரிந்து அதை படிக்க வேண்டும். அந்த இன்பங்களை நம்ம அனுபவிப்பதை போன்ற ஒரு கற்பனைக்கு நம்ம போகணும். அப்பதான் அதை விரும்பக்கூடியவர்களாக மாறுவோம். நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால் அந்த நரக நெருப்பினுடைய அதாபுகளை, அதனுடைய கொடூரத்தை கற்பனை செய்து பார்க்கணும், உணரணும். அல்லாஹ் தன்னுடைய சூரத்துல் வாக்கியாவில் 3 தரப்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்துல் வாக்கியா 56வது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அதுல அல்லாஹ் தஆலா முதல் 5-6 வசனங்கள்ல மறுமை நாளுடைய நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மலைகள் தூள் தூளாக்கப்படும், வானம் பூமி சுருட்டப்படக்கூடிய பல விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நல்லவர்கள் உயர்த்தப்படுவார்கள், தீயோர்கள் தாழ்த்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முதல் சாராரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் யார் என்று சொன்னால், இறை நம்பிக்கையில் முந்திக் கொண்டவர்கள், சஹாபா பெருமக்கள்
ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பின்னால் இருந்த அந்த நபி தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், இறை நம்பிக்கையில் முந்திக் கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். முதல்ல இறை நம்பிக்கையில் முந்திக் கொண்டவர்களை பற்றியும், இரண்டாவதாக நரகத்திற்கு செல்லக்கூடிய இடதுசாரிகளை பற்றியும், மூன்றாவதாக வலது பக்கம் நிற்கக்கூடிய அந்த மக்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறார். அதுல முதலில் இறை நம்பிக்கையில் முந்திக் கொண்டவர்களையும், மூன்றாவதாக வரக்கூடிய அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மறுமையிலே சொர்க்கத்தில் தரக்கூடிய அந்த இன்பங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் தங்கத்தினால் இழைக்கப்பட்ட பொன் இலைகளால் தங்க கட்டில்களிலே சாய்ந்திருப்பார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்தவர்களாக தங்கத்தினால் செய்யப்பட்ட கட்டில்களில் சாய்ந்திருப்பார்கள். இன்னைக்கு 1 கிராம் தங்கம் 15,000 தாண்டி போயிட்டு இருக்கு. அப்ப தங்கத்தினால் செய்யப்பட்ட கட்டில்களில் சாய்ந்து படுத்திருப்பார்கள். இன்னும் அவர்களுக்கு மத்தியில இளைஞர்கள், அழகுமிக்க இளைஞர்கள் கிண்ணங்களை தூக்கி கொண்டு, கெண்டிகளை தூக்கி கொண்டு, பலரசங்களை எடுத்துக்கொண்டு அவர்களிடத்திலே சுற்றி வருவார்கள், வலம் வருவார்கள். இன்னும் சிறுவர்கள், அழகான சிறுவர்கள் அவர்களுக்கு மத்தியில என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பல்வேறு விதமான பறவைகளுடைய மாமிசங்களை, நீங்கள் எந்த பறவையின் மாமிசத்தை விரும்புகிறீர்களோ அதை போன்ற மாமிசங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே உலா வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் அவர்கள் முள் இல்லாத இலந்தை மரத்தினுடைய நிழலில் இருப்பார்கள். இன்றைக்கு வாழை மரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மரத்தினுடைய மேல் குலையில் மட்டும்தான் குலை காய்க்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், அடி முதல் நுனி வரை குலைகளை கொண்ட வாழை மரங்களை அங்க வைத்திருப்போம். அங்க இருக்கக்கூடிய பழங்கள் அதனுடைய ருசி மாறாது, இன்னும் அழுகி போகாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக நரகவாசிகளுக்கு தரப்படக்கூடிய அந்த வேதனைகளை, தண்டனைகளை பற்றி அல்லாஹ் பல விஷயங்களை சொல்லுகிறார். அப்ப நம்ம குர்ஆனை எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னார், இது போன்ற நமக்கு வாழ்க்கையில பல்வேறு நேரங்களில கஷ்டங்களும் சிரமங்களும் ஏற்படும் பொழுது ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் குர்ஆனை திறந்து சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை படித்து அதனுடைய இன்பத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் சிரமங்களும் உங்களுக்கு ஒரு முடியளவுக்கு கூட சமமாகாது. அவ்வளவு இன்பங்களை எல்லாம் மறுமையில வச்சிருக்கான். அப்ப இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை நீங்கள் ஒரு தூசி மாதிரி கடந்து போய் விடுவீர்கள். உங்களுக்கு சில நேரங்களில் மனோ இச்சைகளால் பெரும் பாவங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் சைத்தானால் தூண்டுகிற பொழுது கொஞ்ச நேரம் நரகத்தை பற்றி, குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய அந்த வசனங்களை படித்து பாருங்கள். அதில் சொல்லப்படக்கூடிய அந்த வேதனைகளை கொஞ்சம் மண்டையில கொஞ்சம் சிந்தனை அசை போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பாவங்களை செய்வதற்கு நமக்குள்ள அந்த எண்ணம் வராது. அதை போன்று அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வாழ்க்கையை குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய அந்த நற்பண்புகளோடு, நல் ஒழுக்கங்களோடு உரசி பார்க்க வேண்டும். தங்கத்தை எப்படி ஒரிஜினலா டூப்ளிகேட்டான உரசி பார்க்கிறோமோ அதை போன்று நான் ஒரு இறையச்சம் உடையவனா, ஒரு இறை நம்பிக்கையாளனா என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நல் ஒழுக்கங்களையும் நற்பண்புகளையும் எடுத்து அதோடு உரசி பார்க்க வேண்டும். அதில் எந்த விஷயங்கள் எல்லாம் குறைபாடு இருக்கிறதோ அதை சரி செய்ய முயற்சி எடுக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய 3 மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், முதலில் நம்முடைய வாழ்க்கையை குர்ஆனோடு உரசி பார்ப்பது. குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய நற்குணங்களும் நல் ஒழுக்கங்களையும் நான் கடைபிடிக்கிறேனா என்று அதை உரசி பார்ப்பது. குர்ஆனில் எதையெல்லாம் தீமை என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதையெல்லாம் விட்டு விலகி இருக்கிறேனா என்று சோதித்து பார்ப்பது. அதற்கடுத்து நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை எதிர்கொள்வதற்கு சொர்க்கத்தை பற்றி படித்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வது. இன்றைக்கு இது சஹாபாக்கள் அன்றைக்கு பல்வேறு விதமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் எதிர்கொண்டு இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்ததற்கு அடிப்படை காரணம்
அவர்கள் இந்த குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை முழுமையாக புரிந்து கொண்டு செயல்படுத்தியதுதான். இன்றைக்கும் உலகத்தில் பார்க்கிறோம், நிதர்சனமாக பார்க்கிறோம். பலஸ்தீன மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் குர்ஆனோடு தொடர்பு இருப்பதன் காரணமாக இன்றைக்கும் இந்த ரம்லானுடைய மாதத்திலும் கூட அவர்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் பார்க்கிறோம், அவர்களுடைய முகத்தில் பிரகாசத்தோடு தெருக்களிலே இடிந்து போன கட்டடங்களுக்கு மத்தியிலே நோன்பு திறக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நேற்றைய தினம் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் வந்த ஒரு வீடியோ நீங்க பெரும்பாலான மக்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை அகதிகள் முகாமிலே அமர்ந்திருக்கிறார்கள். 2 குழந்தைகள் அதிகபட்சமாக ஒரு 5 அல்லது 6 வயது தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில குழந்தைகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறது. ஒரு ஆண் குழந்தை அதிகபட்சம் 5 அல்லது 6 வயசு இருக்கும். அந்த குழந்தை சூரத்துல் ஃபத்தஹை ஓதுகிறது, சரளமாக ஓதிக்கொண்டு வருகிறது. அப்படி ஓதிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உங்களை மனிதர்களுடைய கைகளை விட்டும் அவர்களுடைய தீமையிலிருந்து உங்களை தடுத்து விட்டான் என்கிற வார்த்தை அவர் ஓதிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில், அரபியில் ஓதிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அன்கும் என்கிற வார்த்தையை ஒரு மெலினப்படுத்தி அன்கும் என்கிற மாதிரி ஓதுகிறார். அப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 6 வயது பெண் குழந்தை அதை சரி செய்கிறது. உடனே அந்த வார்த்தையை மாற்றி அன்கும் என்கிற அழுத்தி சொல்லுகிற பொழுது சரளமாக ஓதிக்கொண்டு வந்த அந்த ஆண் குழந்தை உடனடியாக சுட்டித்தனமாக மீண்டும் அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லி, நான் ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்திலே தடையை ஏற்படுத்தாது என்கிற மாதிரி ஒரு சிறிய கோபத்தை வெளிப்படுத்திவிட்டு அந்த வசனத்தை தொடர்வதை பார்க்கிறோம். அவர்கள் குர்ஆனுடைய வார்த்தைகளை பொருளுணர்ந்து கொண்டார்கள். அதை புரிந்து கொண்டதன் காரணமாக இந்த உலகத்தில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேதனைகள் ஏற்பட்டாலும் அதை மிக தூசியை போன்று அதை கடந்து சென்று கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் ஈமானில் உறுதியாக நிற்பதை பார்க்கிறோம். அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை முழுமையாக புரிந்து அதில் அர்ப்பணித்து வாழ்வதன் காரணமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை சாதாரணமாக கடந்து போகிறார்கள். இன்றைக்கும் அநீதி இழைத்தவர்கள் அந்த யூதர்கள் இன்றைக்கும் பல இராணுவ அதிகாரிகள் மனநோயால் பாதிக்கப்பட்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை எடுத்து அவனே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலையை ஒவ்வொரு நாளும் செய்தியாக பார்க்கிறோம். ஆனால் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பலஸ்தீனத்து முஸ்லிம்கள் இன்றைக்கும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில, இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை, போதிய மருத்துவ வசதி இல்லை, அகதிகள் முகாமில மேல ஒரு சின்ன துணியை கட்டி எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட மரணத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய நிலையிலும் அவர்களுடைய முகங்கள் மலர்ந்தவர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்வதை பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில குர்ஆனை ஒரு இன்வால்மெண்டோடு நம்முடைய ஓதுகிற பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் புரிந்து ஓதக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தியதை போன்ற ஒரு மாற்றத்தை, புரட்சியை இந்த உலகத்தில் நாமும் ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வைத்து மறுமையில் அதற்கு பரிசாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் அந்த உயர் இறைவனுக்கே உரித்தாக்கியவனாகும். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சத்திய வழியினை பின்பற்றிய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் மற்றும் இந்த புனிதம் மிகுந்த ரமலான் மாதத்தில் அருள்மறை திருக்குர்ஆன் கூறும் இறையச்சமுடையவர்களுடைய பண்புகளை குறித்து தெரிந்து அதை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை துவங்குகின்றேன். கணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கொள்கை சொந்தங்களே, அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை திருக்குர்ஆனிலே இறையச்சம் உடையவர்களுக்கு எப்படிப்பட்ட பரிசை தருகிறான் என்று சொல்கிற பொழுது ஒரு இடத்தில் சொல்லுகிறான், நாம் இறையச்சம் உடையவர்களுக்கு வானம் மற்றும் பூமி அளவுக்கு பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தை அவர்களுக்கு உரித்தாக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வானம் மற்றும் பூமி அளவுக்கு பரப்பளவு கொண்ட மிக பெரும் சொர்க்கத்தை ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு இறையச்சமுடைய மனிதனுக்கும் நாம் தருவோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார். அதை போன்று அந்த சொர்க்கத்தில்
இருக்கக்கூடிய ஏராளமான இன்பங்களை குறித்து அல்லாஹ் அருள்முறை திருக்குர்ஆன் எங்கும் பல இடங்களில் சுட்டி காட்டுகிறான். குறிப்பாக நான் நேற்றைய தினம் சொன்ன அந்த சூரத்துல் வாக்கிஹாயில அல்லாஹ் சொல்லுகிறான், பூர்வீன்களை பற்றி 2-3 வசனங்களில் வர்ணிக்கிறான். அவர்கள் மறைக்கப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள், இன்னும் நாம் அவர்களை புதிய படைப்பாக படைப்போம், நெடிய கண்களை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள், இன்னும் உங்கள் எல்லா நேரத்திலும் பாசமுடையவர்களாக அந்த துணைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹ் வர்ணிக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த உலகத்துல நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய துணைகள் எல்லா நேரத்திலும் நம்ம இடத்திலே பாசமோடு இருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு நேரங்கள்ல மனக்கசப்புகள் ஏற்படும். ஆனால் அல்லாஹ் மறுமையிலே அந்த தூய துணைகள் என்று வர்ணிக்கக்கூடிய ஊர்லீன்களை பற்றி சொல்லுகிறான், அவர்கள் எப்பொழுதும் உங்களிடத்திலே பாசமாக இருப்பார்கள் என்று. இப்படி ஏராளமான அந்த இரையச்சம் உடையவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த இன்பங்களை பற்றி நிறைய பேசுவதை பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த இன்பங்களை அடையக்கூடிய தகுதியை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே ஏராளமான இடங்களில் நமக்கு எடுத்து காட்டுகிறான். அதுல மிக முக்கியமாக சூரத்துல் ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயம் 134-35 அந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், இரையச்சம் உடையவர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் செல்வ செழிப்பிலும் வறுமையிலும் செலவழிப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பண்புகளை சொல்லுகிறார். அதிலே முதலில் சொல்வது, அவர்கள் செல்வ செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவழிப்பார்கள். இந்த அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால இந்த ஏகத்துவ கொள்கைக்கு வந்ததற்கு பின்னால் நம்ம பெரும்பாலும் ஏதோ ஒரு வகையில மார்க்கத்திற்காக செலவு செய்யக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம். நம்முடைய சக்திக்கு மீறி பெரும்பாலும் நம்ம மார்க்கத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். அதே நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை திருக்குர்ஆனிலே இந்த செலவுகளை பற்றி, நல்வழியில் செலவு செய்வதை பற்றி பேசுகிற பொழுது, குர்ஆனில் பெரும்பாலான இடங்களிலே எங்கெல்லாம் தொழுகை குறித்து பேசுகிறானோ அந்த இடங்களிலெல்லாம் ஜக்காத்தை குறித்து பேசுகிறான். வக்கீமு சலாத்த வாத்து ஜக்காத்த, தொழுகை நிலை நிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். எந்த குர்ஆனிலே பல இடங்களில் எப்படி தொழுகை பற்றி சொல்லுகிறானோ, தொழாதவர்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனை, தொழுகையாளிகளிடத்திலே இருக்க வேண்டிய பண்புகள், தொழுகையினுடைய நேரங்கள், அதை குறித்த சட்டங்கள், இப்படி ஏராளமான தொழுகை பற்றி சொல்வதை போன்று ஜக்காத்தை குறித்தும் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லுகிறான். ஜக்காத்தை ஒரு மனிதன் கொடுக்காவிட்டால் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை பற்றி பல இடங்களில் பேசுகிறான். வறுமை நாளிலே அவருடைய முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் சூடு வைக்கப்படும், இதுதான் நீங்கள் சேர்த்து வைத்தது என்று அல்லாஹ் அந்த சொற்றொடர்களே சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் தான தர்மங்கள் செய்வதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நிறைய தர்மங்களை செலவு நாம் செய்தாலும் அடிப்படையாக அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹ்வும் விரும்பக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஜக்காத்தாக இருந்தாலும் தான தர்மங்களாக இருந்தாலும் முதலில் நீங்கள் ஆரம்பிப்பது உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்கள். உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களிடத்தில், உங்களுடைய நெருக்கமான உறவுகளிடத்துல உங்களுடைய ஜக்காத்தாக இருந்தாலும் தான தர்மங்களாக இருந்தாலும் முதலிலே உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதுக்கடுத்து உங்களுடைய இரத்த உறவுகள், அதற்கடுத்து உங்களை நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்குகிறது 3வது அத்தியாயத்தில் தான், நீங்கள் விரும்பிய ஒன்றிலிருந்து, விரும்பிய விஷயத்தில் இருந்து நீங்கள் செலவு செய்யாத வரைக்கும், அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் விரும்பிய பொருளில் இருந்து செலவு செய்யாத வரைக்கும் அதனுடைய முழு பயனையும் அடைந்து விட முடியாது என்ற வசனம் இறங்கியவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு மிக மிக விருப்பமானது இந்த பைருகா தோட்டம், அந்த தோட்டத்தை அல்லாஹ்வின் பாதையில் நான் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன்,
நீங்கள் அல்லாஹ் வழிகாட்டிய அடிப்படையிலே செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கொண்டு ஒப்படைக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அபூ தல்காவை பார்த்து சொல்லுகிறார்கள், அபூ தல்காவே, நீ இந்த பொருளாதாரத்தை, இந்த சொத்தை உன்னுடைய நெருங்கிய உறவுகளுக்கு செலவு செய்வதுதான் சரி என்று நான் நினைக்கிறேன் என்று வார்த்தை சொல்லுகிறார். அந்த ஹதீஸை நீங்கள் முழுமையாக படித்து பாருங்கள். புகாரியில் 5195 என்று நினைக்கிறேன். அது இந்த அபூ தல்காவினுடைய அந்த ஹதீஸை படிக்கிற பொழுது அபூ தல்கா தனக்கு மிகவும் விருப்பமான அந்த பைருகா தோட்டத்தை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ தல்காவே, இந்த பொருளாதாரத்தை உன்னுடைய குடும்பத்தாருக்கு, நெருங்கிய உறவினர்களுக்கு மத்தியில பங்கிட்டு தருவதுதான் சரி என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்ன பொழுது அபூ தல்கா, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்ன அடிப்படையிலே நான் இதை செலவு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அபூ தல்கா தன்னுடைய தந்தையின் சகோதரர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பங்கிட்டு கொடுத்ததாக, நெருங்கிய உறவுகளுக்கு பங்கிட்டு கொடுத்ததாக ஹதீஸை பார்க்கிறோம். அதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் தர்மம் செய்வதிலேயே மிக சிறந்தது எது என்று சொன்னால், நீங்கள் மற்றவர்களுக்கு தர்மம் செய்வது என்பது ஒரு கூலியை பெற்றுத்தரும். உங்களுடைய உறவுகளுக்கு தர்மம் செய்தால் அது 2 கூலியை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஜக்காத் என்கிற இந்த அற்புதமான கடமையை இன்னைக்கு பெரும்பாலான செல்வந்தர்கள், இரையச்சம் உள்ள செல்வந்தர்கள் தொழுகையிலே காட்டக்கூடிய அந்த ஆர்வம், தொழுகை விஷயத்திலே பின்பற்றக்கூடிய அந்த சட்ட திட்டங்கள், ஜமாத்தோடு தொழுக வேண்டும், சரியான முறையில ஒழு செய்ய வேண்டும், இப்படி எல்லாம் பல்வேறு விஷயங்களில் தொழுகை பற்றிய விஷயங்களில் காட்டக்கூடிய ஆர்வத்தை அதை போன்றே அதைவிட கூடுதலாக அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய ஜக்காத்துடைய சட்டத்துல அதை எத்தனை பேர் பேணுகிறோம் என்பதை நம்மை நாமே சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஜக்காத் என்பதை எப்படிப்பட்ட நிலைக்கு மாற்றி விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு 10,000 20,000 ரமலான் மாதத்திலே ஒரு 5 ரூபாயாக, 10 ரூபாயாக அல்லது ஒரு 100 ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக்கொண்டு வருபவர் போவதற்கெல்லாம் ஒவ்வொரு நோட்டாக கொடுப்பதைத்தான் ஜக்காத் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. மாறாக ஒரு குடும்பத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் எல்லாம் மிக பெரும் வறுமையில் இருந்த நேரத்திலே அல்லாஹ் இந்த ஜக்காத் என்கிற சட்டத்தை இறக்கியதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மூலியமாக எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஆட்சி காலத்திலே ஒரு மனிதர் கடனோடு மரணித்தால் அவருடைய கடனை இஸ்லாமிய ஆட்சி ஏற்றுக்கொண்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அளவிற்கு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இன்னும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், எவர்கள் தொழுகையையும் ஜக்காத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஜக்காத்துடைய விஷயத்துல எனக்கு தெரிந்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை குறித்து மிகப்பெரிய ஆய்வுகளை முறையாக சரியான முறைப்படி ஜக்காத் என்பதை பற்றி சரியாக ஆய்வு செய்து இது தொடராக நம்ம மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இறை அச்சமுடையவர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். இறை அச்சமுடையவர்களுடைய பண்புகள்ல இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். இந்த தகுதி என்பது குறிப்பாக நம்மிடத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு. கோபத்தை மென்று விழுங்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்கிற பொழுது அந்த காபீர்களால் பல்வேறு வகையிலும் கோபப்படுத்தப்பட்டார்கள். அப்பொழுதும் பொறுமையை கடைபிடித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களுக்கு மத்தியில பல நேரங்களில் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோபப்படுத்தக்கூடிய செயல்களை செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிக அழகிய முறையில் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தினார்கள், அதனை கையாண்டார்கள். ஒரு முறை
கனிமத்து பொருட்களை நமக்கெல்லாம் தெரிந்த பிரபலியமான ஹதீஸ் தான். இதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பொருட்களை பங்கிடுகிறார்கள். முஹாஜிர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து விடுகிறார்கள், அன்சாரிகளுக்கு கொஞ்சம் குறைவாக கொடுத்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அன்சாரிகளில் சில பேர் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களுக்கு மட்டும் கூடுதலாக கொடுத்து விட்டார்கள், எந்த அளவுக்குன்னா அவர்கள் அநீதி இழைத்து விட்டார்கள் என்று சொல்லாமல் சொல்லுகிறார்கள். இதை அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காதுக்கு வந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை கூட்டி சொல்லுகிறார்கள், அன்சாரிகளை பற்றி சிலாகித்து பாராட்டுகிறார்கள். நான் செய்த காரியம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் செய்கிறேன். அதே நேரத்திலே மக்கள் ஒரு பாதையிலும் அன்சாரிகள் ஒரு பாதையிலும் சென்றால் நான் அன்சாரிகளுடைய பாதையில் தான் செல்வேன் என்று குறை சொன்ன நபர்களை பாராட்டக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை மிகப்பெரிய அளவிற்கு மிக குறுகிய காலத்திலே மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிக அடிப்படையான காரணம் என்னன்னா அவர்களிடத்திலே ஒரு மகத்துவம் மிக்க பெருந்தன்மை இருந்தது. மிக மிக அற்புதமான பெருந்தன்மை. அதுல அந்த பெருந்தன்மை என்பது நம்ம இடத்துல கொஞ்சம் கூட இல்லாத ஒரு நிலையத்தை நம்ம பார்க்கணும். முஸ்லிம்களிடத்துல அந்த பெருந்தன்மை கட்டாயமாக வேணும். அது இருந்தால்தான் இந்த மார்க்கத்தை சொல்ல தகுதியுடையவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பாருங்கள், தனக்கு கீழ் உள்ள எத்தனை பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டுகிறார்கள். மிஹ்ராஜுடைய அந்த சம்பவத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லுகிற பொழுது அவர் பல மக்கள் புறக்கணிக்கக்கூடிய நிலையிலே அபூபக்கர் அவர்கள் அதை மெய்ப்படுத்தியதன் காரணமாக அபூபக்கர் சித்திக் என்று பெயர் வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் வரைக்கும் பகிரங்கமாக இந்த மார்க்கத்தை சொல்ல முடியாத நிலை இருந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் பகிரங்கமாக சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது உமர் ஃபாரூக் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாரூக் என்கிற வார்த்தை கொண்டு அழைத்தார்கள். நன்மை தீமைகளை பிரித்து அறிவிப்பவர் என்று. அப்ப நம்மள்ட்ட இந்த ஒரு குறைகள் ஒரு மனிதனிடத்திலே குறை இருந்தாலும் அதை பாராட்டி அந்த குறையை நிறைவு செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வீட்டின் திண்ணையில் படுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதையில் நடந்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவருடைய மகனை பார்த்து அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அப்துல்லா மிகவும் நல்ல மனிதர், அவர் இரவு நேரத்தில் தொழுகைக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கான், தொழுகையை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறான், அவரை பார்த்து அல்லாஹ் தூதர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் கொஞ்ச நேரம் இரவுல தொழுகைக்காக ஒதுக்குனா நல்லா இருக்குன்னு சொல்றார். அவர் எழுந்ததுடன் அந்த அவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்றவுடன் அவர் வாழ்நாள் முழுவதும் இரவிலே தொழுவதை விட்டுவிடவில்லை என்று ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ் தூதரிடத்திலே அந்த மகத்துவமிக்க பண்பு இருந்தது. அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் இந்த மக்களிடத்திலே மென்மை போக்கோடும் நளினத்தோடும் நடந்து கொள்வதனால்தான் உங்களை இவர்கள் நெருங்கி வருகிறார்கள். நீங்கள் முரட்டுத்தனம் கொண்டவராக இருந்திருந்தால் இவர்கள் உங்களை விட்டு வெறுந்து ஓடி இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். அப்ப இந்த பண்பு மக்களிடத்திலே இருக்கக்கூடிய குறைகளை கூட அவர்களை பாராட்டுவதன் மூலியமாக அதை சரி செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் பல இடங்களிலே பேசக்கூடிய வார்த்தைகளை பற்றி மிக கடுமையாக எச்சரிக்கிறான். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நல்ல வார்த்தையை கொண்டு பேசுங்கள். சைத்தான் உங்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்த முயற்சி செய்கிறான். சைத்தான் உங்களுக்கு மிகப்பெரிய பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுவீர்கள், அந்த வார்த்தையினுடைய தன்மை என்னவென்று உங்களுக்கு தெரியாது. மறுமையில் அதன் மூலியமாக நரகத்தினுடைய அடி பாதாளத்தில் வீழ்த்தப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தில் குறிப்பாக
கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி எடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நோன்பு என்பது தீமைகளை பாவத்தை தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. உங்களில் யாராவது நோன்பு நோக்கிருந்தால், உங்களிடத்தில் யாராவது சண்டைக்கு வந்தால் நான் நோன்பாளி என்று 2 முறை சொல்லிவிடுங்கள். தேவையற்ற சச்சரவுகளில் வீண் விவாதத்திலே ஈடுபடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த நோன்புடைய காலத்தில் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான மாதம். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான், கோபப்படுபவர்களோடு சைத்தான் இருக்கிறான். அப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனத்தோடு இருக்க வேண்டும். பொறுமையை அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து மக்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நட்பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய அருள்முறை திருக்குறானிலே சொல்லும் பொழுது, கோபத்தை வென்று விழுகுவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். அல்லாஹ் தூதரிடத்துல இந்த மன்னிக்கும் பண்பு எந்த அளவுக்கு இருந்தது, நிறைய ஹதீஸ்களை படித்திருக்கிறோம். ஆனால் எதையும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சி எடுப்பதில்லை. மக்காவிலே அவர்கள் மிக பெரும் கொடுமை இழைத்ததற்கு பின்னால் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டதற்கு பின்னால் அந்த அனைத்து மக்களையும் அல்லாஹ்வின் தூதர் மன்னிக்கிறார்கள். தன்னுடைய சிறிய தந்தையை கொலை செய்த வஹ்ஷி உட்பட எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். இந்த மன்னிக்கக்கூடிய பெருந்தன்மை மிக்க பண்புகள் நம் இடத்தில் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவன் இறையற்றமுடையவர்களுடைய பண்புகளை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி வைத்து மறுமையில் அதற்கு பரிசாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் அந்த உயர்ந்த சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணித்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்குரிய கொள்கை சொந்தங்களே, அல்லாஹ் தன்னுடைய அருள்முறை திருக்குறானிலே சூரத்துல் ஆல இம்ரானில் 3வது அத்தியாயம் 134 135 அந்த வசனங்களில் இறையச்சமுடையவர்களுடைய பண்புகளிலே சிலவற்றை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதிலே முதலில், இறையச்சமுடையவர்கள் செல்வ செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவு செய்வார்கள், இன்னும் கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்ன சில விஷயங்களை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் வெட்கக்கேடான செயல்களை செய்தாலோ அல்லது தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலோ அல்லாஹ்விடத்தில் உடனடியாக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்கள் நேசிக்கிறான், இன்னும் தெரிந்து கொண்டே பாவங்களில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு உலகத்துல நம்ம நிறைய பாவங்களை செய்கிறோம். பெரும்பாலான முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எண்ணம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் நாம் வீட்டிலிருந்து ஒளி செய்து விட்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ரம்லான் மாதத்திலே நோன்பு நோற்று அந்த நோன்பின் மூலியமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிற பொழுது இந்த வருடம் செய்த பாவத்தை அடுத்த வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் அல்லாஹ் ஒரு வருடத்தினுடைய பாவங்களை, ஒரு ரம்லானுக்கும் மற்றொரு ரம்லானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதையெல்லாம் நினைத்து அந்த அடிப்படையிலே பாவங்களை தாராளமாக செய்கிறோம். ஆனால் இந்த ஜும்மா தொழுகையில் மன்னிக்கப்படக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் சரி, ரம்லான் வரைக்கும் இருக்கக்கூடிய பாவங்களை மன்னிப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும், இவைகளெல்லாம் சிறு சிறு பாவங்கள். நம்மையும் அறியாமல் போற போக்குல சில பாவங்களை செய்வோம் இல்லையா, ஒரு சில நேரங்கள்ல தொழுகையில விடுபட்டு போயிடும். இது மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் செய்வது அல்லாஹ் அவனுக்கு செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள் என்று ஒரு லிஸ்டே சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதில் முதலாவதாக இணை வைத்தல், அதற்கடுத்தது பெற்றோர்களை நோவினை செய்தல், கொலை செய்தல், இது போன்ற பெரும்பாவங்கள், விபச்சாரம், இது போன்ற பெரும்பாவங்களை குறித்து இது நம்ம இது மாதிரி நம்ம செய்யக்கூடிய அமல்களில் மன்னிக்கப்படாது. மாறாக மறுமையில் அதை குறித்து விசாரிக்கப்படும்.
அப்ப அந்த பாவங்களுக்கு நாம் உரிய மன்னிப்பு தேடுவது என்பது எப்படி என்று சொன்னால், நாம் ஒரு பெரும்பாவத்தை செய்துவிட்டால் அதை குறித்து வருத்தப்படணும். நம்ம ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டோம், ஒரு வெட்கக்கேடான ஒரு காரியத்தை செய்து விட்டோம். அப்படி ஒரு காரியத்தை செய்கிற பொழுது, அது போன்ற ஒரு பெரும் பாவத்தை செய்கிற பொழுது அந்த பாவத்தை குறித்து வருத்தப்படணும். எவ்வளவு பெரிய பாவத்தை நாம் செய்திருக்கிறோம் என்பதை குறித்து நம்ம வருத்தப்படணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, மற்றவர்கள் ஒரு பாவத்தை தவறை செய்தால் அதற்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகளாக நம்ம மாறி போயிடும். நம்ம அதை போட்டு நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு வாதிடும் வக்கீல்களாக நம்ம மாறிடும். இப்ப என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார பையன் ஒருத்த கஞ்சா அடிக்கிறான்னு சொன்னா, நான் என்னுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு நான் பேசுவேன், என் பையன் இது மாதிரி செஞ்சிருந்தா அவனை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரத்துல என்னுடைய பையன் அந்த காரியத்தை செய்கிற பொழுது கமுக்கமாக அவனை சரி செய்வதற்குண்டான எல்லாம் முயற்சி செய்வேன். அப்ப நான் மற்றவன் செய்யக்கூடிய காரியத்துக்கு, உதாரணத்திற்கு தமிழில் சொல்லுவார்கள், மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்று. ஒரே குடம் தான், ஒரே மண்பானை தான், ஆனா உடைக்கிற ஆளை பொறுத்து அதனுடைய மதிப்பு மாறி போகுது இல்லையா? அது மாதிரி நம்ம ஒரு பாவத்தை செய்கிற பொழுது, இதெல்லாம் உலகத்துல எவரும் செய்யாத பாவமா, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடினால் அவன் மன்னிப்பான் என்கிற எண்ணம் இருக்கும். அதே தவறை மற்ற ஒருவன் செய்கிற பொழுது, இது எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறான் என்று அதை ஊர் ஊர பரப்புவது, இவனுக்கெல்லாம் எல்லாம் மன்னிப்பானாங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். அப்போ இது மாதிரியான சிந்தனை இருந்தால் நம் பாவங்களிலிருந்து விலகி செல்ல முடியாது. முதலில் நாம் செய்கிற பாவத்தை குறித்து நம்ம எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கிறோம் என்று வெட்கப்பட வேண்டும், அதை குறித்து வருத்தப்படணும். அதற்கு அடுத்ததாக அதற்கு அல்லாஹ் மறுமையில் தரக்கூடிய தண்டனை குறித்து சிந்திக்கணும். நம்ம செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு அல்லாஹ் மறுமையில் தண்டித்தால் எப்படிப்பட்ட தண்டனையை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்கிற அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். அந்த பயம் இருந்ததன் காரணமாகத்தான் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த விபச்சாரம் என்கிற பெரும்பாவத்தை யாரும் பார்க்கவில்லை. வலிய அல்லாஹ்வின் தூதரிடத்திலே, யார் ரசூலுல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்கள், எனக்கு தண்டனை கொடுங்கள் நிற்கிறார். ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்புறார், போய் அல்லாஹ்விடத்துல பாவம் பண்ணி தேடி போயிருந்து சொல்லி 3 முறை திருப்பி அனுப்புறாங்க மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த ஹதீஸை நீங்கள் படித்து பாருங்கள். அதற்கு பிறகும் ரசூலுல்லாஹ்விடத்துல நிற்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சில பேரை அவரிடத்துல அனுப்பி, அவருக்கு ஏதாவது மரங்கள் இருந்துச்சா அல்லது வேற ஏதாவது போதையில் இருக்கிறாரான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி அனுப்புகிற பொழுது சஹாபாக்கள் அவரை ஆய்வு செய்து விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவர் மது அருந்திய நிலையில் இல்லை, அதை போன்று அவர் நல்ல மனநிலையில் தான் இருக்கிறார் என்று சொன்னதற்கு பின்னால் அவருக்கு தண்டனை தரப்படுகிறது. அப்ப அந்த தண்டனை தரப்பட்டதற்கு பின்னால் சில மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், மாயிஸை அவர் செய்த பெரும் குற்றம் சூழ்ந்து கொண்டது என்று. சில மக்கள் சொல்லுகிறார்கள், அவர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வலிய அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளை பிடித்து தண்டனையை வாங்கி கொண்டார், ஆகையினால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று பேசிக் கொள்கிறார்கள். 3 நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாயிஸுக்கு தண்டனை கொடுத்ததற்கு பின்னால் 3 நாட்கள் கழித்து மக்களுக்கு மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மாயிஸுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு, மாயிஸ் தேடிய அந்த பாவ மன்னிப்பு இருக்கிறது இல்லையா, அதை ஒரு சமுதாயத்திற்கு பங்கு போட்டாலும் முழுமையாக போதுமானது என்று சொல்றாங்க. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தேடிய அந்த பாவ மன்னிப்பு என்பது ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில பங்கிடப்பட்டாலும் அது முழுமையாகிவிடும் என்று சொல்றாங்கன்னு சொன்னா, இதுல அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவர்கள் மறுமையில் நரக நெருப்பினுடைய வேதனைக்கு ஆளாக்கப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய நேரத்திலே நான் இப்படிப்பட்ட ஒரு வெட்கக்கேடான செயலை செய்திருக்கிறேன், மறுமையில் அந்த படைத்த இறைவனுக்கு முன்னால்
ஒரு இறை தூதர் இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற பாவத்தை செய்துவிட்டேன் என்கிற நிலையில் அல்லாஹ்வின் முன்னால் வெட்கப்பட்டு நிற்கக்கூடாது என்பதற்காக இந்த காரியத்தை செய்தார். அதை போன்ற ஒரு பெண்மணியினுடைய ஹதீஸை படிக்கிறோம். அவரையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல முறை திருப்பி அனுப்புகிறார்கள். அவரும் இது போன்ற தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார், வலிய வந்து தண்டனை ஏற்றுக்கொள்கிறார். அவருக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்த போகிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணிற்கு, ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணிற்கு நீங்கள் தொழுகை நடத்துவீர்களா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த பெண்ணுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறது இல்லையா, இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒருவன் பொது நிதியில மோசடி செஞ்சுட்டு அவன் வந்து இது மாதிரியான ஒரு பாவ மன்னிப்பை தேடினால் கூட அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னித்து விடுவான். இந்த ஹதீஸில் நீங்க மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, விபச்சாரத்தை விட பொது நிதியில் மோசடி செய்பவனுக்கு அது வந்து பெரிய பாவம். அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதன் பொது நிதியில் மோசடி செய்துவிட்டு இது போன்ற பாவ மன்னிப்பு தேடினால் கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த பெண்ணுடைய பாவ மன்னிப்பை மதீனா வாசிகளில் 70 பேருக்கு பங்கிட்டாலும் அது முழுமையாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த 2 பேர் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகட்டும் அல்லது அந்த பெண்ணாகட்டும், அவர்கள் மறுமையினுடைய தண்டனைக்கு வெட்கப்பட்டார்கள், மறுமையினுடைய தண்டனை குறித்து பயந்தார்கள். அதை போன்று மறுமையில் படைத்த இறைவனுக்கு முன்னால், ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய சபைக்கு முன்னால் நிற்பதற்கு வெட்கப்பட்டு வலிய அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்கள் இருவரும் செய்த அந்த பாவத்தை யாரும் பார்க்கவில்லை, ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப நாம பெரும்பாவங்களை நம்மை அறியாமல் ஒரு நிர்பந்தத்துல செய்து விட்டால் அதை நம்ம வந்து போற போக்கில் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று இருந்து விடக்கூடாது. மாறாக அந்த பாவத்திற்கு மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை குறித்து அதை உணர்ந்து அதற்கு ஏற்ப நம்ம பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இது போன்ற பாவத்தை யாரெல்லாம் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்கணும். அதற்கு பின்னால் அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை திருக்குர்ஆனிலே பாவ மன்னிப்பு தேடுவதை பற்றி சொல்லுகிறான், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் மக்கள் செல்வத்தின் மூலியமாக இன்னும் பொருளாதாரத்தின் மூலியமாக உதவி செய்வான், உங்கள் மீது தொடர்ந்து மழையை இறக்கி வைப்பான், சோலைகளை உங்களுக்கு உருவாக்கி தருவான் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். யாருக்கு? சும்மா தொடர்ச்சியா பாவம் செய்து கொண்டே இருப்பவர்களுக்கு அல்ல, அந்த பாவத்தில் இருந்து, ஒரு தவறில் இருந்து விலகி கொள்பவனுக்கு, தவறில் இருந்து தன்னை சீர்திருத்தி கொள்பவனுக்குத்தான் இது போன்ற ஒரு நிலை ஏற்படும். தொடர்ந்து மழை பெய்கிறது, அவனுக்கு பொருளாதாரத்துல மக்கள் மூலியமாக சோலைகளை ஏற்படுத்தி தருவது, இது போன்ற ஒரு மிக பெரும் நன்மை அல்லாஹ் யாருக்கு தருவான் என்று சொன்னால், தவறுகளில் இருந்து யார் தன்னை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இது போன்ற பாக்கியத்தை தருகிறார். அப்ப பெரும்பாவங்களை குறித்து நம்ம அதிகம் பயப்பட வேண்டும். குறிப்பாக இந்த ரமலான் மாதத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். தனிமையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நம்ம தனிமையில் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களை குறித்து சிந்திக்கணும். சிந்தித்து மறுமையில் அல்லாஹ் இதற்கெல்லாம் குற்றம் பிடித்தால் என்னுடைய நிலை என்ன ஆகும் சொல்லி யோசிக்கணும். மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை திருக்குர்ஆன் சொல்கிறான், ஒரு மனிதன் அங்கலாய்ப்பானாம், யா அல்லாஹ், நான் செய்த சிறிய பாவம் விட்டுவிடப்படவில்லை, பெரும்பாவங்களும் இதில் விட்டுவிடப்படவில்லை என்று அவனுடைய பதிவு புத்தகத்தை பார்த்து அங்கலாய்ப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் தனிமையில் உட்கார்ந்து நாம் செய்த பாவங்களை குறித்து பயந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு தேடுபவர்களுக்கு தான் அரசுடைய நிழலை தருவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். தனிமையில் யார் அல்லாஹ்வை பயந்து கண்ணீர் சிந்துகிறார்களோ அவர்களுக்கு அரசுடைய நிழலை தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார். அதை போன்று அல்லாஹ் தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது 2 துளிகள். ஒன்று அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்விற்கு பயந்து சிந்தக்கூடிய கண்ணீர் துளி, அதுக்கு முதலிடம்.
இரண்டாவது அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்து அதனால் ஏற்பட்ட காயங்களில் சிந்தக்கூடிய இரத்த துளிக்கு இரண்டாவது இடத்தை அல்லாஹ் தர்றாங்க. முதலிடம் எது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீர் துளிக்குத்தான் முதலிடத்தை தருகிறார்கள். அப்போ இது மாதிரியான பெரும்பாவங்கள், குறிப்பாக நீங்கள் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குல்ல, அதை அல்லாஹ் பெருந்தன்மையுடையவன், அவன் நாடினால் மன்னித்து விடுவான். ஆனால் நீங்கள் சக மனிதனுக்கு செய்யக்கூடிய அநீதி இருக்குல்ல, ஒரு மனிதனிடத்துல கடன் வாங்கி ஏமாற்றுவது, மோசடி செய்வது, இது போன்ற அல்லாஹ் குர்ஆனிலே சக மனிதனுக்கு செய்யக்கூடிய அநீதிகளை பட்டியலிடுறாங்க இல்லையா? அல்லாஹ் குர்ஆனிலே பட்டியலிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல செய்திகளை சொல்லுகிறார்கள். அது போன்ற அநீதிகளுக்கு மறுமையிலே இந்த உலகத்தில் அதற்குண்டான பரிகாரத்தை நாம் தேடி வேண்ட வேண்டும். யாருக்கு நாம் அநீதி இழைத்தோமோ அவர்களிடத்துல போய் இது மாதிரி உங்களுக்கு அநீதி இழைத்து விட்டேன் என்று அவர்களிடத்துல அதற்குண்டான மன்னிப்பை தேடிவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மறுமையில் நம்முடைய நன்மைகளை அவர்கள் அள்ளி சென்று விடுவார்கள், அவர்கள் செய்த பாவங்களை நாம் சுமக்க நேரிடும். அப்ப இது போன்று நம்முடைய பாவ மன்னிப்பு என்பது போற போக்குல ஏதோ பள்ளிவாசல தொழுதோம், அல்லாஹ்விடத்துல கையேற்றினோம், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்பதல்ல பாவ மன்னிப்பு. அந்த பாவங்களை உணர்ந்து அதற்காக மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த தண்டனைகளை புரிந்து அதற்கு பயந்து அந்த பாவத்தில் இருந்து விலகி செல்வது, முழுமையாக அந்த பாவத்தை யா அல்லாஹ் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதியோடு அதிலிருந்து விலகி செல்வதுதான் சரியான பாவ மன்னிப்பு. எல்லாம் வல்ல ஏக இறைவன் இரையற்றமுடைய மக்களாக நம்மை ஆக்கி மறுமையில் அதற்கு பரிசாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சோனத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு